பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் தமிழ் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று என்னோடு கூட சேர்ந்து 2ஆம் சங்கீதத்தை நாம் தியானிப்போம். இந்த 2ஆம் சங்கீதத்தை 3 நபர்களுக்காக நாம் பிரித்து கொள்ளலாம். முதலாவது நபர் தாவீது ராஜா அவர்கள், 2வது நபர் இயேசு கிறிஸ்து, 3வது நபர் வாசிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தை எப்படி நமக்கென்று அதை எடுத்துக்கொள்வது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனமாக, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அதாவது தாவீது ராஜாவுக்கு எதிரான அதிகமான ஜாதிகள் அவருடைய ஆட்சியில் அவர் இருக்கக்கூடாது என்பதற்காக அதிக ஜனங்கள், அதிகமான ஜாதிகள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதை தான் அந்த இடத்துல தாவீது ராஜா அருமையாக எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக, வெறும் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக மட்டும் அல்ல, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அபிஷேகம் பண்ணினவராகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் தாவீது ராஜாவுக்கு விரோதமாகவும் அவர்கள் எழும்பி அவர் எப்படி அந்த ராஜ்யத்திலிருந்து கீழே இறக்கலாம் என்பதற்கான ஆலோசனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தாவீது ராஜாவுக்கு எதிராக எழும்புகிற கூட்டங்கள். அவரிடத்தில் இருக்கிற நம்மளுடைய கட்டுகளோ கயிறுகளோ அதெல்லாம் நம்ம அறுத்து போட்டு அவரை வெளியே அனுப்பிட்டு நாம் போய் அங்கே உட்காருவோம் என்பதற்காக இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணி ஒரு கூட்டம் கூடி தாவீது ராஜாக்காக எழும்பியிருக்காங்க. அதே போல 2வது நபராக நான் எடுத்துக்கொண்டது நமது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவையும் அதே போல எப்படி இவர் அநேக அற்புதங்களை செய்கிறார், எப்படி இவர்களை எல்லாம் குணமாக்குறாரு அப்படின்ட்டு பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து, அவர்களோடு இருக்கிற எல்லா மக்கள், அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு ஆலோசனை திட்டத்தையும் பண்ணி எப்படியாவது அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதை அவர்களுடைய ஆலோசனையா இருக்கிறது. 3வது நபராக நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டாரே கூட இருக்கலாம், அல்லது உங்களது நண்பராக இருக்கலாம், உங்களுடைய வளர்ச்சியினை பிடிக்காத துர்மார்க்கராக கூட இருக்கலாம். ஸோ இந்த விதமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். உங்களை சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள், உங்களை எப்படியாவது அந்த இடத்தை விட்டு இறக்க வேண்டும், நீங்கள் இந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் ஏறி சென்றிடக்கூடாது. அதுதான் அவர்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். அவர்கள் வளர்வதை அவர்கள் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படியுமே வளர்ந்துடக்கூடாது, நீங்க எப்பயும் கீழ் மட்டத்திலே இருந்துடணும் அப்படின்ட்டு எதிராக எழும்புகிற கூட்டத்திற்கு தான் இந்த முதல் 3 வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த 3 வசனங்களுக்கு அடுத்ததாக அடுத்த 3 வசனங்கள் ரொம்ப அருமையா இந்த கூட்டத்திற்கு எதிராக தேவன் நமக்காக என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த 4லிருந்து 6 வசனங்கள் காட்டுகிறது. அதாவது தாவீது ராஜாவுக்கு எதிராக எழும்பின மக்களும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பின மக்களும் சரி, அது போல நமக்கு எதிராக எழும்புகிற மக்களானாலும் சரி, தேவன் என்ன செய்வாராம், 4ஆம் வசனம் பாருங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி என் பிள்ளைக்கு நீங்க செய்றீங்கல்ல அப்படின்ற மாதிரி நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அதாவது நம்ம ஒரு விஷயம் யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா, இவ்வளோ சிம்பிளாவா செய்கிற, இவ்வளோதானா உன்னோட டேலண்ட் இவ்வளோதானா அப்படின்னு சில பேர் நம்மளுக்கு பரியாசம் பண்ணுவாங்க இல்லையா, இகழ்வாங்க இல்லையா. அதுபோல் தேவன் பரலோகத்தில் இருந்து அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து சிரிக்கிறாராம். ஏன்னா என் பிள்ளைக்கு எதிராக இவ்வளோ போஸ்டி நீ போடுறியா, இவ்வளோ ஆலோசனை நீ பண்ணுறியா, இவ்வளோ பிளான் பண்ணுறியா, நீனு இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி இருக்குப்பா, சின்ன ஒரு டாய் பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கடவுள் அதை பார்த்து சிரிக்கிறாராம். ஹல்லேலூயா. அது போல தான் நமக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாதீங்க. நீங்கள் முன் செல்லணும்னா தேவன் ஒருவரை மட்டும் கைப்பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கான பாதையில் ஒரு இடத்த வைத்திருக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள்
1000 பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். நீங்க முன் சென்று போக 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 இவ அப்படி, இவன் இப்படி, இவ அங்க பண்ணா, இவன் இதை பண்ணா, அதை பண்ணான்ட்டு சொல்வதற்கான கூட்டங்கள் தான் இந்த உலகத்துல அதிகம். ஆனா தேவன் நமக்கு வைத்திருந்த பாதையில் நாம் நேராய் செல்வோமானால் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்காரும் அளவிற்கு நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது கோபத்தினாலே, கர்த்தருடைய கோபத்தினால அவர்களோட பேசுவாராம். நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இடத்துல தேவனே இறங்கி வந்து பேசுவார். நாம பேசணும்னு அவசியமே இல்லை. அவருடைய உக்கிரத்தினால் அவர்களை கலங்க பண்ணுவார். தேவன் நமக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து நகைக்கிறது மட்டும் இல்லாம அவர்களுக்கு எதிராய் போய் அவர்களிடத்துல பேசி அவர்களிடத்தில் வாதாடி அவர்களை கலங்கடிக்க பண்ணுகிறார். நமக்கு முன்பாக எந்த தடைகளும் இல்லாதபடி கலங்கடிக்க பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. சோ தேவன் நமக்கு இதை போல நமக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எதுவும் நமக்கு தடையா இல்லாதபடி தகர்த்து எறிந்து நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கிறாராம்? சீயோன் மதில். அதாவது நம்மளுடைய பரலோகத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிய அவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டேன். நீ வர வழியில என்ன தடங்கள் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக என்னோட கோபமும் இருக்கும், அவர்களை நான் கலங்கடிப்பேன்னு கடவுள் நம்மளிடத்துல சொல்றாரு. இந்த நாளிலோ உங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை பார்த்து பயப்படாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உனக்கென்று வைத்த அந்த சீயோன் மதிலில் நீதான் வந்து தங்க போற. அதனால பயப்படாத, எதிராக எழும்புகிற காரியங்களை கொண்டு பயப்படாதே என்று இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெளிவாய் அறிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம தாவீது ராஜாவுக்கு தேவன் சொன்னதாக அடுத்த 3 வசனங்களில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். ஹல்லேலூயா. நீ என்னுடைய குமாரன். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சும்மா வேலைக்காரனாகவோ அல்லது அடிமையாகவோ அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் நமக்கு பிதாவாகவும் நாம் அவருக்கு குமாரன் குமாரத்தியாகவும் மாறவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? எனக்கு இதை வாங்கித்தாங்க, அதை வாங்கித்தாங்க, எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளோ செலவு இருக்கு, இதுக்கான காசை தாங்க நம்ம கேட்போம் இல்லையா? அது போல தேவன் அந்த 8ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, என்ன கேளு, அப்பொழுது அந்த ஜாதிகள் யாரா இருந்தாலும், அந்த பூமி எல்லையில இருக்கிற யாரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் உன் கையில கொடுப்பேன் என்று அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதுக்கு சொன்னதா இருந்தாலும் நமக்கென்று இந்த இடத்துல சொல்லப்பட்டது இதுதான், நீங்க கேளுங்க, எனக்கு எதிராக எழும்புகிற விரோதங்களும் எனக்கு எதிராக எழும்புகிற காரியங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று கேளுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்தில் முதலாவது சொல்லிவிட்டு அடுத்த இடத்துல தான் நீங்க ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் அது பூமியின் கடைசி பரியந்தம் அடிக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அதை உங்களிடத்துல வந்து கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம 9ஆம் வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். இன்னொரு வேதாகம படைப்புல சொல்லுது, அதாவது மண்பானத்தை எப்படி நம்ம கீழே போட்டு உடைச்சா சுக்கு நூறா போகுமோ அது போல நமக்கு எதிராக வருகிற ஆட்களை உடைத்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நமக்கு எதிராக வருகிறவர்கள் நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பானை உடைந்து போய் நொறுங்கி போகிற அளவிற்கு நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா காரியங்களும் உடைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப எச்சரிக்கையாய் ஒண்ணு சொல்லுகிறார். அந்த எச்சரிக்கை என்பது நமக்கும் சரி, நம்மளோடு சுற்றி இருக்கிற கலக வீட்டாருக்கும் சரி, துர்மார்க்கருக்கும் சரி, பாவிகளுக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று. ஹல்லேலூயா. பயத்தோட, ஒரு விதமான பயம் இருக்கணும். தேவனிடத்திலிருந்து கேட்கும் போதும் ஒரு பயம் இருக்கணும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுதும் ஒரு பயம் இருக்கணும். அவருக்கு நன்றி சொல்லும் பொழுதும் பயம் இருக்கணும். நமது தகப்பனுக்கு எப்படி ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்குமோ, அதைவிட மேலான ஒரு மரியாதையோட, ஒரு பயத்தோட தேவனுடைய மத்தியில நாம் அமர்ந்தோமானால் தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதையே நாம் இயேசு கிறிஸ்துவின் மத்தியில் எடுத்துக்கொண்டோமானால், அவர் சிலுவையில் தொங்கப்பட்ட அன்று 3 நாள் காரிருள் இருந்தது. அது போல அவருக்கு விரோதமாய் எழும்பின ஒவ்வொருத்தரும் அந்த ஈட்டியில குத்தும்போது கூட அந்த ஒரு சேவகன் ரட்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவருடைய இரத்தம் அவன் மேல் பட்டவுடன் அவன் ரட்சிக்கப்பட்டான். அதே போல அவருடைய கல்லறையினுடைய கல் திறக்கும் பொழுது அங்கிருந்த காவலர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது போல அந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் அறிவு ஊட்டும் அளவிற்கு ஒவ்வொரு காரியங்களையும் அற்புதமாக செய்கிறார். ஹல்லேலூயா. லாஸ்டா இது எல்லாம் நமக்கு செய்ய வேண்டுமானால் கடைசி வசனமாக, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும். நாம 1ஆம் சங்கீதத்துல பார்த்தோம் எந்த வழியை நாம சூஸ் பண்ண போறோன்றது. நீதிமானின் வழியை நாம சூஸ் பண்ணி இருந்தோம்னா அந்த வழியில போகும்போது 1000 ப்ராப்ளம்ஸ், 1000 சண்டைகள், விரோதங்கள், குரோதங்கள் நிறைய வரும். அவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து யோசிச்சுட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்போ தேவன் கோபம் கொள்ளுவார். அந்த கோபத்திற்கு நாம் ஆளாகாதபடி அவரை தன் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் முத்தம் செய்து அந்த வழியில அவருடைய கைகளை பிடித்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது அவருடைய கோபம் நம்மை எதுவும் செய்யாது. அவரோடு நாம இருக்கும் பொழுது பேறு பெற்றவர்களாய், அதாவது பாக்கியவான்களாய் நாம் மாறுவோம். நித்திய வீட்டிற்கு செல்லும் பொழுது தேவனோடு இருந்து அவருடைய வலது பரிசத்தில் செல்ல பிள்ளையாய் நாம் அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. இதிலிருந்து 3 பேருக்கான நம் காரியங்களை எடுத்தோம். தாவீதிற்கும் சரி, அந்த தாவீதுக்கு எதிராக எழும்பின எல்லா சத்துருக்களையும் தேவன் அழித்து போட்டு கடைசியில் தாவீது தேவனோடு எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் செய்த ஒரு காரியம் தவறா இருந்தாலும் அதை மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதற்கான தண்டனையும் அனுபவித்து கொண்டு அதையெல்லாம் முடித்து மீண்டும் தேவனிடத்தில் திரும்பி அவர் செய்த காரியங்களை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த காரியத்திற்கு விரோதமாக எழும்பின எல்லா மக்களையும் தேவன் அதம் பண்ணி அவர்களிடத்திலும் ஒரு ரட்சிப்பை வரவழைப்பதற்காகவே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். அது போல நாமும் இந்த நாளில் அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. அவரிடத்தில் போகும் பொழுது இன்னும் நேர்த்தையாகவும் செம்மையாகவும் நீதிமானை போலவும் நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு துணை செய்வாராக. இந்த 2ஆம் சங்கீதம் முழுவதுமாய் மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்கள். அதனுடைய ஆழ் அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஒருவரே தெய்வம் என்பதை அறிந்து அவரோடு சேர்ந்து நித்திய வாழ்வில் நாம் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த சங்கீத பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.